கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் புதிய அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க, புதிய புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களை பரிசுத்த ஜனமாய் பரிசுத்தமான வேலைகள் செய்ய, பரிசுத்தமான பேச்சுக்கள் பேச, பரிசுத்தமான கிரியைகள் நடத்த, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களையும் லேவியர்களாய் ஏற்றுக்கொண்டபடியால் நன்றி. கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படும். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தி சகாயம் செய்யும், நடத்தும். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கும் புது புஸ்தகம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வயிக்ரா, இது பெயர் வயிக்ரா. லேவியராகமத்துக்கு நம்முடைய ஹீப்ரு பைபிளில் பேர் வயிக்ரா. வயிக்ரா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அண்ட் ஹீ கால்டு, பிறகு அவர் அழைத்தார் என்பதாக. கர்த்தர் லேவியர்களை அழைத்தார். ஆமென், அல்லேலூயா. யார் இந்த லேவி என்பதை நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். இந்த லேவி யாக்கோபுனுடைய மகன். இந்த யாக்கோபு உடைய மனைவி பேர் லேயாள். இந்த லேயாளுக்கும் யாக்கோபுக்கும் நிறைய பிள்ளைங்க பிறந்துச்சு. ஃபஸ்ட்டு டைமே 5 பிள்ளைகள் பிறக்க போகிறாங்க. அதில் யாக்கோபு ஒன்றும் பெருசாக அந்த அம்மாவை நேசிக்கல. நமக்குலாம் யாக்கோபோட ஸ்டோரி தெரியும். அவர் ஆசைப்பட்டது என்னமோ லேயாளோட தங்கச்சி ஆகிய ராகேல தான். ஆனால் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த சூழ்நிலை, யாக்கோபு ஏமாற்றப்பட்டார். இந்த பெண்ணு சின்ன பெண் இருக்கும்போது பெரிய பெண்ணை தர முடியாதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் நடந்தது. அதில் 3வது பிறந்த மகன் தான் இந்த லேவி. முதல் மகன் பேர் ரூபன், 2வது மகன் பேர் சிமியோன், 3வது மகன் பேர் லேவி. அல்லேலூயா. இந்த லேவி ரொம்ப கோபக்காரன். யாக்கோபே செய்யாததை, ரூபன் செய்யாததை இந்த லேவி தன் அண்ணனாகிய சிமியோனை கூட்டி கொண்டு போய் தன் தங்கச்சிக்காக, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் படிக்கிறோம், அந்த எமோரியருடைய ஃபேமிலி உள்ளவன் தன் தங்கச்சியாகிய தீனால் தீட்டுப்படுத்தினான் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு சதி தீட்டினான். நீங்களாம் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் தங்கச்சியை உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு அவங்க அந்த விருத்த சேதனம் எல்லாரும் பண்ணிக்கிட்டாங்க. ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் 3ஆம் நாள் பயங்கரமான நோவு இருக்கும்போது 2 பேர் லேவியும் இந்த சிமியோனும் போய் எல்லா ஆண்களையும் வெட்டி கொன்று குளிச்சுட்டு தான் தங்கச்சியை கூட்டி கொண்டு போய் விட்டார்கள். அதனால் யாக்கோபுக்கு இந்த லேவியை பிடிக்காது. தலைச்செம்பிள்ள ரூபனையும் பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், யாக்கோபுக்கு இருந்த 2 மறுமனையாட்டிகளில் ஒரு மறுமனையாட்டி கூட ரூபன் தப்பு பண்ணிட்டார். அதனால் அது இஸ்ரேலில் எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் ரூபன் தன்னுடைய தலைச்செம்புள்ள பாக்கியத்தை இழந்தான். கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் எனக்கு சொந்தம்னு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. எனிதிங் தட் ஓப்பன்ஸ் த womb belongs to me. ரூபன் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த சிமியோனோ லேவியோ மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது தான் ஜூடா. அதுதான் யூதாவோட பேர் எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்கும். யூதா 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 யூதா. ஒரு வகையில் யூதாவை ஆண்டவர் சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாய் இருந்தது. ஆனால் இந்த லேவி எப்படி கர்த்தர் கையில் திரும்ப ஊழியத்தை பிடித்து கொண்டான் என்றால், நமக்கெல்லாம் தெரியும், சீனாய் மலை அடிவாரத்தில் மோசஸ் வந்திருக்கிறாரு, 2 கற்பலைகளோடு வந்திருக்கிறாரு. ஆனால் மொத்த இஸ்ரவேல் பாளையம் முழுவதும் பொன் கண்ணுக்குட்டிக்கு விழா நடத்தியிருந்தது. திருவிழா, பொன் கண்ணுக்குட்டி திருவிழா. அந்த நேரத்தில் லேவி மிகவும் பக்தி வைராக்கியமாய் கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார் என்று சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்காக வந்து நின்றதினால் இன்றைக்கு அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து இன்றைக்கு அவன் ஊழியக்காரனாய் மாறப்போகிறான். லேவி என் நிமித்தம் பக்தி வைராக்கியமாய் இருந்தபடினால் இவனை நான் எனக்கென தெரிந்து கொண்டேன், இவன் என் ஊழியம் செய்வான் என்று கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? ஸோ லேவி, அந்த லேவியில் ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க. லேவி ஆண்டவர் ஜூடானா கிங் டேவிட், ஜூடானா காலப், அப்படி லேவினா மோசஸ். லேவி கோத்திரத்தில் சிங்கம் யாருங்க? மெயின் ஆள் மோசஸ். அடுத்தது அவங்க தம்பி அவங்க அண்ணன் ஆகிய ஆரோன். லேடிஸில் யாராவது பேர்னா நீங்கள் மீரியாம் சொல்லலாம். ஸோ இந்த
யாக்கோபுனுடைய மகன்கள். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் 6 பிள்ளைங்க பிறந்தாங்க. அதில் 3வது மகன் தான் இந்த லேவி. மோசேக்கும் ஆரோனுக்கும் கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சொல்லுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இவருடைய பிள்ளைகளுடைய பெயர் பார்த்தோம் என்றால் கெர்சோன், கோஹாத் என்று சொல்லலாம். மெராரி, அவருக்கு ஒரு பொண்ணு உண்டு, அந்த பொண்ணு பேர் யோகபேத், பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் இவருடைய விஷயம். இந்த லேவியை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கக்கூடிய வேலையை கொடுத்திருக்கிறார். அவங்க ஃபேமிலியை 4ஆக பிரிச்சிருக்கார். கோகாத்தின் புத்திரர், மெராரின் புத்திரர், கெர்சோனின் புத்திரர், பிறகு ஆரோனின் புத்திரர். ஸோ அப்போ ஆலயத்தினுடைய வேலைகள், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற வேலைகள், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகள் எல்லாமே பண்ணணும். ஜென்ரலாக சொல்லணும்னா ப்ரீஸ்ட்ஹுட். இந்த 12 பிள்ளைங்களை ஒரு பிள்ளைய பாஸ்டர் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். என்ன ஆகிட்டாருங்க? பாஸ்டர் ஆகிட்டார். இனி இந்த பிள்ளைக்கு வேறு எந்த வேலைகளும் கொடுக்கப்பட போகிறது இல்லை. ஸோ யாக்கோபு இந்த மகனை ஆசீர்வதித்து நீ ஊழியம் செய்வாய் என்று பெருசாக சொல்ல, பட் கர்த்தர் தான் இந்த மகனை தன்னுடைய ஊழியத்துக்கு என்று ஏற்றுக்கொண்டார். இதை நாம் படிக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வரணும்னா லேவியர்கள் எங்கேருந்துங்க வந்தாங்க? ஆதியாகமம் நீங்கள் படிச்சிங்கன்னா யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆசீர்வதித்து முடிச்சிடுவார். ரைட்டா? முடிச்சுட்டு எல்லாம் எங்கே வச்சு ஆசீர்வதிப்பார் தெரியுங்களா? எகிப்தில் ஆசீர்வதிப்பார். கரெக்டாக? எகிப்தில் ஆசீர்வதித்து முடிப்பார். அவங்க எகிப்தில் இருப்பாங்க. 70 பேர் தான். ஒரு இடம் 72, வெறும் 70 பேர் தான். ஆதியாகமம் முடிஞ்சிடும் 50 சாப்டர். யாத்திரையாகமம் துவங்கும் போதே இஸ்ரவேலர்களாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ரட்சகனை உருவாக்க வேண்டும். 2வது சாப்டர் படிக்கும் போதே லேவியின் ஃபேமிலி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நமக்கு பைபிளை ஃபுல்லாக படிக்காத திடீர்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது அப்போ மக்களை காப்பாற்ற எந்த குடும்பம் விட்டது? லேவியின் குடும்பம் விட்டது என்கிற நிலை இருக்கலாம். இன்றைய ஃபஸ்ட்டு சாப்டர்னுடைய விஷயத்துக்கு நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ லேவியினுடைய குடும்பம் இன்றைக்கு வந்திருக்கிறது, ஊழியத்தை எடுத்துக்கொள்ள போகுது. இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்க பேரில் ஒரு புஸ்தகமே எழுதிட்டார். ஹல்லேலூயா. அவங்க பேரில் ஒரு புஸ்தகமே. ஆதியாகமம் ஓகே, யாத்திரையாகமம், ஆதியாகமம் என்பார் கிரியேஷன், பரிஷித் என்று சொல்வார்கள். பெரிஷித் என்றால் இன் த பிகினிங். யாத்திரையாகமம் என்று சொன்னால் அதை அவங்களுடைய பயணத்தை பற்றி குறிக்கிறது. ஹவு கம் லிவைட்டிகஸ்? ஒருத்தன் பேரே வந்துருச்சே, ப்ரீஸ்ட்ஹுட்னு போட்டிருக்கலாமே, ஊழியன் போட்டிருக்கலாமே, சபைன்னு போட்டிருக்கலாமே, கர்த்தருக்கு செய்கிற ஆராதனைன்னு போட்டிருக்கலாமே. பேரே என்னது? லேவியருக்கான ஆகமம். ஹூ ஹஸ் ரோட் திஸ் புக்? மோசஸ். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை எழுதினது யாருங்க? மோசஸ். இந்த புஸ்தகத்தில் அதிகமாக நீங்கள் படிக்கும்போது கர்த்தர் மோசையை நோக்கி, இப்போ ஸ்டார்டிங் அது பாருங்க, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை நோக்கி. இந்த லேவியராகமத்தை எழுதினது மோசஸ் தான் அப்படின்றத ஜீசஸை குறிப்பிடுகிறார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஜீசஸ் இதை பற்றி சொல்லியிருப்பார். யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்க. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மோசேனுடைய நியாயப்பிரமாணம் என்பதை பற்றி சொல்லியிருப்பார். ஒரு குஷ்டரோகியான மனிதனுக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆசாரியன் முன்பாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றுகிறார். அப்பனா நமக்கு கன்ஃபார்ம்டாக தெரியுது, லேவியராகமம் எழுதுனது மோசே. லேவியராகமத்தில் லேவியர்கள் தான் பெரிய ஆள். இதை யாரே ஒத்துக்கிறாரு? ஜீசஸே ஒத்துக்கொள்கிறார். இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேவியராகத்தை பற்றி நான் டீட்டெயில்டாக படிக்கிறேன்? ஒன்று புரிஞ்சுங்க திருச்சபை. இன்றைக்கி நம்ம பைபிளை தூக்கிட்டு நான் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை படித்திருக்கிறேன், நானும் லேவியன் அப்படின்னு இஸ்ரேலில் போய் சொன்னீங்கன்னா நம்மளை அடிச்சிடுவாங்க, ஒரு அடி வைப்பாங்க. நீ லேவியரா? நீ ஆபிரகாம் வழியில் பிறக்கவே இல்லை என்று சொல்லலாம். ஸோ இந்த லேவியரையும் நம்மையும் கர்த்தர் கனெக்ட் பண்ண போகிறார். அந்த வசனத்தை நம்முடைய ஆறுதலுக்காக படித்து விட்டு நம்ம இன்றைக்கு போகலாம். நம்முடைய ஆறுதலுக்காக கர்த்தர் கொடுக்கிற வசனத்தை நான் பார்க்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த லேவியும் என்ன பாருங்க, அந்த லேவியும் இந்த லேவியும் ஒன்று. ஆமென். அந்த லேவி ஒஸ்தி சொல்கிறது மோசே, சொல்ல போகிறது தேவன். இந்த லேவியும் எனக்கு வேண்டும், ஊழியத்துக்கு அழைத்து என்று சொல்கிறது இயேசு. பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஸோ லேவினாலே ஆசாரியர்கள். ஆரோன் யாரு?
பிரதான ஆசாரியன். ஆரோனுடைய மகன் எலியேசர் யாரு? பிரதான ஆசாரியன். பெரிய பிரதான ஆசாரியன்னா பெரிய ஆசாரியன். அவங்க தான் பாட்டு பாடுவாங்க, அவங்க தான் வொர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்க தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலைகளை செய்வாங்க. எல்லாமே அவங்க தான். they are going to do priestly worship. அவங்க தான் நியாயம் விசாரிக்க போகிறாங்க, அவங்க தான் எது ரைட்டு எது தப்புன்னு சொல்ல போகிறாங்க. they are going to be the divine rulers. இதை படிக்கும்போது தோணுது, இன்னும் தாவீதே வரல, இன்னும் சவுல் வரல, இன்னும் கத்தி தூக்க போகிற யூதாலேருந்து யாரும் வரல. டிவைனாக ரூல் பண்ணு, ஆவிக்குரிய ரீதியாக என்ன பண்ணு, ரூல் பண்ணு. நீ என்ன சொல்கிறியோ அதை மொத்த பாளையமும் கேட்கும். 12 கோத்திரத்தார் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஒழுக்கமாக வாழ்வதற்கு வழி நீ தான் உண்டு பண்ணும். முதல்ல ஜபத்துக்கு முட்டி யார் தான் போடணும், நீ தான் போடணும். ஹல்லேலூயா. எனக்கு முன்பதாக வந்து ஆராதனை நீ தான் செய்ய வேண்டும். இது புது நேஷன் உருவாக போகிறது. கர்த்தர் உருவாக்க போகிறார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். 70 பேர் எகிப்துக்கு போனாங்க கானான்லேருந்து. அதுக்கு முன்னாடி கானானில் சொத்து வச்சுருந்தாங்களா? நாடோடிகளாக இருந்தாங்க. இந்த கானானில் நடந்தாங்களே அதெல்லாம் எழுந்துன போகிறாங்க. வந்து இப்போ வாங்கினது இல்லை, என்னது நடந்ததெல்லாம் என்று சொல்ல போகிறார்கள் 430 வருடம் கழித்து. இந்த புது நேஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னும் அவங்க தேசத்துக்கே போகல, கானானுக்கே போகல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் ஒரு ப்ரீஸ்ட்ஹுட் தேவை. நம்ம பிஸ்னஸில் வளராமல் இருக்கலாம், இன்னும் தோங்காமல் கூட இருக்கலாம். ஒரு ப்ரீஸ்ட்ஹுட் தேவை, ஒரு ஊழியம் அவசியம், ஒரு ஊழியன் அவசியம், ஒரு ஜெபிக்கிற மனிதன் அவசியம். இன்னும் ராஜாவே வரல, இன்னும் தேசத்தை சுதந்திரிக்கல, இன்னும் ஜோஷுவா வரல, இன்னும் 31 ராஜாக்களை சங்கரிக்கல. ஆனால் ப்ரீஸ்ட்ஹுட்டை நிலைப்படுத்தினார். ஆண்டவருக்கு ப்ரேயர் மிகவும் முக்கியம். we should rule spiritually. ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய ரீதியாக நீங்களும் நானும் என்ன பண்ணணும், ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலர்கள் சுற்றி திரியும் போது அவர்களை ஆண்டது யார்? கர்த்தர். யாரை வைத்து ஆண்டார்? இந்த லேவியர்களை வைத்து ஆண்டார். ஆமென். நீங்களும் நானும் ஆபிரகாமோட பிள்ளைகள் 12 பிள்ளைங்க இருந்தாங்களே, அதில் ஒருத்தராக நம்ம இருந்தோம்னா எப்படி இருந்திருக்கோன்னா, நம்மளை ஒரு யூதன், நான் ஒரு யூதன் வச்சுப்போமே, எக்ஸாம்பிளுக்கு பிரதர் ஒரு சிமியோன் கோத்திரன்னு வைங்களேன், மாற்றி மாற்றி ஷாலோம் ஷாலோம்னு பண்ணுவோம். ஆனால் ஒரு லேவியன் கூட வந்தால் ஷாலோம்னு பண்ணுவோம். லேவியன் வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க, யூதாவே என்ன பண்ணுவோம், ஷாலோம்னு பண்ணுவோம். உடனே லேவியன் வந்து நின்று பைபிள் வசனம் மனப்பாடம் பண்ணியான்னு கேட்பார். தாவீதோட பிள்ளைங்க கூட என்ன சொல்லும், இல்லை பாஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு ஊழியத்தை தான் கர்த்தர் கொடுத்தார். இந்த புஸ்தகம் லேவியர்களுக்கு சொல்லித்தரப்போது, நீ என்ன சாப்பிட்ணும், நீ எதை பலி செலுத்தணும், நீ பப்ளிக்காக எப்படி வாழணும், நீ எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், யூ ஆர் டிஸ்டிங்டிவ் ஃப்ரம் அதர்ஸ், யூ ஹவ் பீன் செப்பரேட்டட் ஃப்ரம் அதர்ஸ். ஒரு 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 ஊழியக்காரர் எழுதுகிறார், அதர்னஸ்னா நீ வேற, லேவியனே நீ வேற. யூ ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் மீ, உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது, நீ என்னுடையவன். எல்லாம் அவங்க வீட்டில் சாப்பாடு செஞ்சு அடுப்பு பற்ற வைக்கும் போது நீ இங்கே பலிபீடத்தின் மீது எனக்காக சர்வாங்க தகன பலிகளை எடுத்து கொண்டிருக்க போகிறாய். ஹல்லேலூயா. உன்னை வச்சு தான் நான் சாக்ரிஃபைஷியல் சிஸ்டம் பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் ஆபிரகாம் பலிட்டு கத்தரை தொழுது கொண்டான், ஈசாக்கு பலிட்டு கத்தரை தொழுது கொண்டான், யாக்கோபு பலிட்டு கத்தரை தொழுது கொண்டான். இன்னைக்கு கூட்டம் பெருகிருச்சு, ஆளுக்கு பலி செலுத்த போகிறதில்ல. இந்த லேவியன் கர்த்தருக்காக பலியிடுவான். ஹல்லேலூயா. ஆனால் பலி செலுத்த போகிறான், எனக்காக ஊழியம் செய்ய போகிறான். ஆமென். இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தினுடைய ஐடியா என்ன? ஆதியாகமம் வந்து ஆதியிலேருந்து அப்படியே வந்து மக்கள்லாம் படைச்சி ஆபிரகாம் ஃபேமிலி கிட்ட விட்டார். பைபிள் இனிமேல் ஆபிரகாம் ஃபேமிலி பற்றி தான் என்ன பண்ண போகுது, பேச போகுது. ஆபிரகாம் தான் மொத்த பைபிளுமே. அப்படி வரும்போது யாத்திரையாகமத்தில் அவங்க நடந்து வந்தது போனது வந்ததில்லை. லேவியராகமத்தை பற்றி சொல்லுகிறது பரிசுத்தம், சாங்டிஃபிகேஷன். ஹல்லேலூயா. லேவியராகமம் முழுவதும் எதை பற்றி தான் பேசப்படுது, சாங்டிஃபிகேஷன். நம்முடைய மனித அறிவுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா சுத்தம் என்பது எதை வச்சு சொல்லுவோம்? அன்றைக்கி காலைல இமானுவேல் ஸ்கூலில் கொயர் கண்டக்ட் பண்ணும்போது அங்கே பிள்ளைங்க எல்லாம் குவிஸ் கேட்டாங்க. அப்போ கேட்டாங்க, வாட் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. எந்த பொருளில் மேக்ஸிமம் எல்லாமே கரையும் அப்படின்போது ஒரு பிள்ளை ஓடி வந்து கரெக்டாக சொல்லிச்சு, வாட்டர் அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம சுத்தத்தை பற்றி பேசினா நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் தண்ணி. கரெக்டாக என்னதுங்க, தண்ணியில் குளிக்க வை, தண்ணியில் வாஷ் பண்ணு, நல்லா தண்ணி ஊற்றி கழுவு, சுடு தண்ணி போட்டு குளி, தண்ணி தண்ணி தண்ணி. ஆனால் லேவியராகமம் தண்ணி பற்றியே பேச போகிறதில்ல. ரத்தம்
ரத்தம் ரத்தம். என்னங்க பண்ண போகிறோம்? நம்முடைய மைண்டே மாற்ற போகுது. சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தத்துக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தமே இல்லை. ஒருவேளை சுத்தத்துக்கும் தண்ணீருக்கும் சம்பந்தம் இருக்கலாம், பட் பரிசுத்தத்துக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸ் நம்ம இந்த லேவியராகமத்தில் அதிகமாக ரத்தத்தை பற்றி படிக்க போகிறோம். நம்ம எல்லாம் படிக்க போகிறோம். கர்த்தர் சொல்லி தருவார். வாட் இஸ் த ஐடியா? த blood is going to cleanse. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்தினவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. மன்னிப்பே இல்லையா? என்னையா இது? தப்பு பண்ணால் ரத்தம் சிந்தணும், ரத்தம் வந்தால் தான் நான் சுத்தமாகிறேன். உலகத்துக்கு புரியாத ஒரு கான்செப்ட். இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக எதுலையுமே ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு கான்செப்ட். நான் தப்பு பண்ணிட்டேன், என் மேலே கொஞ்சம் ரத்தத்தை எத்தாண்டு தெளிச்சிங்கன்னா நான் சுத்தமாகன்றதை விட உலகத்தின் பார்வையில் அசுத்தம் தான் ஆகுவேன். நம்ம ஒரு கறி கடைக்கு போகிறோம், இல்லை மீன் கடைக்கு போகிறோம், அவங்க அதை வெட்டுறாங்க, ரத்தம் நம்ம மேலே சிந்துது. சுத்தமாகறோமா அசுத்தமாகறோமா? அசுத்தமாகிறோம். என்னங்க ஆண்டவர் பேசுகிறாரு? நம்முடைய இந்த புத்திக்கு புரியாதது இருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ள உடையது ஒன்று இருக்கிறது. நம்ம ரத்தமே அசுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரத்தத்தை காப்பாற்ற வேறொரு ரத்தம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு எண்ணம், ஊசியெல்லாம் போட்டுக்கூடாது, மாத்திரைலாம் சாப்பிடக்கூடாது, ரைட்டா? அந்த மாத்திரையை தண்ணியில் கரைச்சி அப்படி தெளிச்சாலே போதும், என் தோல் வழியாக ஊறி சரியாகிட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு ஒரு ஆசை. ஒரு முறையும் பிளட் டெஸ்ட்டு கொடுக்கும்போது டாக்டர் குத்துன்னு குத்துவாங்க. அதுவும் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் ரொம்ப பாவம். காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குத்து, சாப்பிட்ட பிறகு ஒரு குத்து, மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு குத்து, சாப்பிட்ட பிறகு ஒரு குத்து, நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி. பாவம்ல, இப்போல்லாம் வந்துருச்சு சீக்கிரம் குளுக்கோமீட்டர் வந்து உங்கள் தம்பு அப்படி வச்சாலே வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே, என் உடம்பை தொடாமல் அப்படின்னு. ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். மனசில் நம்பினாலே இயேசுவின் ரத்தம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த கான்செப்ட் ஜீசஸோட அட்வான்ஸ்ட் கான்செப்ட். இந்த லேவியராகமத்தினுடைய மெயின் தீம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராகமத்தில் இவ்வளோ பலிகள், பலவிதமான பலி, சர்வாங்க தகன பலி, நிறைய பலி படிக்க போகிறோம். நிறைய பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி எல்லாம் படிக்க போகிறோம். வாட் இஸ் த மெயின் கான்செப்ட் அபவுட் திஸ்? நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீயும் பரிசுத்தமா, நீ என்ன போல இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்ப இந்த ரிச்சுவல்லாம் பண்ணா பரிசுத்தமாவனா? ரிச்சுவல் நீ பண்ணு, பரிசுத்தம் ஆவறியா இல்லையான்றத 2000 வருஷம் கழிச்சு என் மகன் வந்து சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ ஆனால் அந்த ப்ராசஸில் இரு. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வரும் வரை தாக்கு பிடிக்க வேண்டியது இருந்தது, இயேசுவின் ரத்தம் வருவதற்கு. ஹல்லேலூயா. கொரோனா வரும்போது, COVID-19 வரும்போது சொன்னாங்க, இன்றைக்கி தடுப்பூசி கண்டுபிடிச்சா கூட அது மார்க்கெட்டுக்கு வந்து சேர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகும் அப்படின்னாங்க. அது வரைக்கும் தாக்கு பிடிங்க, அது வரைக்கும் பத்திரமா இருங்க, அது வரைக்கும் உங்களை காப்பாற்றிங்க, அது வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருங்க, அது வரைக்கும் மாஸ்க் போட்டுன்னு இருங்க. நாங்கள் தடுப்பூசி வந்துச்சு, வர வரைக்கும் 1 வருஷம் 1.5 வருஷம் எடுத்துக்கிச்சு, அப்புறம் வந்துச்சு. அதுபோல் தான் 4000 ஆண்டுகள் ஜனங்க சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இருந்தாங்க. இஸ்ரவேலர் யார் கூட சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. இஸ்ரவேலர் பாவம் செஞ்சால் உடனே ஒரு ஆடு கொண்டு வந்து வெட்டி ரத்த சிந்துதல் பண்ணி பாவ மன்னிப்பை எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ், இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தது, ரெக்கார்ட் பண்ணப்பட்ட புஸ்தகம் தான் இந்த லேவியராகமம். கொஸ்டின் வருது, இந்த லேவியராகமத்துக்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம்? ஜீசஸ் தான் வந்துட்டார, நான் தான் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிட்டு போயிடுவேனே, இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை மன்னித்ததுன்னு சொல்லிட்டு போயிடுவேனே. இல்லைங்க, லேவியராகமம் சில கமிட்மெண்ட்ஸை சொல்லி தருது. ஐ ஆம் கமிட்டட் டு காட். நான் ஏனோ தானோன்னு எதுவும் செய்ய முடியாது. நான் காலையிலும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும், மாலையிலும் பலி செலுத்த வேண்டும். ஐ நீட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். அவங்க எப்படி ப்ரிப்பரேஷனாக ஒரு பலிகளையும் செலுத்த போகிறார்கள் என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் காட்ஸ் கேரக்டர். இந்த ஒரு சப்ஜெக்டை படிக்கும்போது ஒவ்வொரு பலியை படிக்கும்போது அளவு கொடுத்துருப்பார். மாவு எப்படி கொண்டு வரணும், எண்ணெய் எப்படி கொண்டு வரணும், தூபம் எப்படி கொண்டு வரணும், யார் பண்ணணும், அவன் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கணும், நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பார். அப்போ ஆண்டவரே, நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலான தேவனா? ஆமாம், நான் அந்த அளவுக்கு எதையுமே ஒழுங்காக செய்கிற ஆள் கிடையாது ஆண்டவரே. அயன் கூட ஒழுங்காக பண்ணாத ஆளாச்சே, எதையுமே உருப்படியாக பண்ணாத ஆளாச்சே என்று சொல்லுவோம் என்றால், கர்த்தர் நம்ம எதையும் செய்து முடிக்க மாட்டோம் என்று தான் சிலுவையில் அதே பிளட் கவனன்ட் தான். லேவியராகமும் ரத்தம் தான், சிலுவையும் ரத்தம் தான். இயேசு என்கிற
நமக்காக இருந்த பிரதான ஆசாரியன், மகா பிரதான ஆசாரியன் செய்து முடித்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த இயேசுவை நம்பினதினால் we are saved by grace. நாம் கிருபையினால் அவரை பற்றி கொண்டு நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் படித்தது போல ஆசாரியர்களும் லேவியர்களுமாய் ஆசாரியத்துவத்தோடு இருக்கிறோம். 1 பேதுரு 2:5 நாம் படித்தது போல திருச்சபை இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் ஒரு ஊழியம் செய்வதற்கு ஒரு மேனுவலாக இருக்கிறது. அவங்க எந்த மேனுவல் போட்டாங்களோ அந்த மேனுவலை பார்த்து நம்ம இந்த பலிகளை செலுத்த வேண்டும் என்று அல்ல, இவ்வளவு டஃப்பாக இருந்த ஒன்றை இயேசு நமக்கு எளிமையாய் மாற்றி கொடுத்திருக்கிறார் என்றால் இதை படிக்க 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 கர்த்தர் எனக்கு எவ்வளவு எளிமையான காரியங்களை செய்திருக்கிறார், என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் லேவியர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்தார்கள், நான் ஏன் அப்படி செய்யக்கூடாது, நான் ஏன் கர்த்தருக்காக பொருத்தனை செய்யக்கூடாது, நான் ஏன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடாது, நான் ஏன் இன்னும் கொஞ்சம் வர்ஷிப் பண்ணக்கூடாது, நான் ஏன் காலையில் வர்ஷிப் பண்ணக்கூடாது, நான் ஏன் மாலையில் வர்ஷிப் பண்ணக்கூடாது, நான் ஏன் இயேசு ரத்தத்தை இன்னும் சொல்லக்கூடாது, அவங்க அந்தி பலி சந்தி பலி செலுத்துறாங்க, நான் ஏன் காலையில் சோத்திர பலி செலுத்தக்கூடாது, நான் ஏன் சாயந்தரம் சோத்திர பலி செலுத்தக்கூடாது என்பதெல்லாம் எனக்கு புரிகிறது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் ரத்தம் இல்லை என்றால் அன்றைக்கு அவர்கள் வாழவில்லை, இன்றைக்கு இந்த இயேசு ரத்தம் இல்லை என்றால் நான் வாழவில்லை என்பதை எல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. It is filled with rituals and sacrifices. ஐதீகம் இப்படிதான் அப்படிதான், கலாச்சாரம், முறைமைகள், பலிகள் இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள்லாம் எதற்கு? எவ்ரிதிங் இஸ் டைரக்டிங் டுவர்ட்ஸ் அட்டோன்மெண்ட். இதெல்லாம் பண்ணேனா உனக்கு பிராயச்சித்தம். லேவியராகமம் சொல்ல போகுது, இதெல்லாம் பண்ணியனா உனக்கு பிராயச்சித்தம், இதை பண்ணியனா பிராயச்சித்தம், இதை பண்ணியனா பிராயச்சித்தம். இன்றைக்கு திருச்சபையை நிறைய பேர் நீங்கள் எங்கே போனாலும் ஆளாளுக்கு ஒரு பிராயச்சித்தம் சொல்லுவாங்க. தப்பு பண்ணிட்டியா அப்போ ஒன்று பண்ணு, இப்படி பண்ணு, 7 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடு. தப்பு பண்ணிட்டியா அப்போ இத்தனை பொருள் வாங்கி கொடுத்துரு. தப்பு பண்ணிட்டியா அன்னதானம் போட்டுரு, ஒரு 10 ஏழைக்கு சோறு போட்டுரு, எல்லாம் முடிஞ்சிடும். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி தோணும், உண்மையிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானா? எனக்கு பிராயச்சித்தம் கிடைக்குமா என்றால் இல்லை. பிராயச்சித்தத்தை பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகம் இது. ஹல்லேலூயா. ஃபார் an entire nation பிராயச்சித்தத்தில் மிக முக்கியமாய் படுவது, உன்னால் கர்த்தரிடம் தேவனிடம் நேராய் போக முடியாது, உனக்காக கர்த்தருக்கு நடுவிலே நிற்க ஒரு ஆசாரியன் வேண்டும் என்பதை சொல்ல போகிறது. எல்லாமே இட்ஸ் இம்பார்ட்டண்ட். ஃபர்கிவ்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். பாவம் என்று ஒன்று வந்ததென்றால் மன்னிப்பென்று ஒன்று அவசியம். இந்த மன்னிப்புக்காக இந்த இஸ்ரவேலர்கள் போராடுகிறதை இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம படிக்க போகிறோம். எல்லா பலியும் எதுக்கு? நான் தப்புன்ட்ட சாமி என்ன மன்னிச்சிரு, அந்த கான்செப்டோட படிங்க. ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னென்ன பண்ணு, மன்னிச்சிரு. பார்க்கலாமா என்னென்னலாம் படிக்கிறோம் என்பது நம்முடைய இன்ட்ரோடக்ஷனில் நம்ம சிலவற்றை பார்த்தோம். நம்ம படிக்க படிக்க நிறைய நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் நான் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை பற்றி சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த லேவியராகமம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒருத்தன் தான், ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார், அவருடைய பக்தி வைரகத்தை பற்றி. இன்றைக்கு நம்ம 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தர் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது சில பலிகளை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லித்தர போகிறார். இன்றைக்கி நம்ம பர்ண்ட் ஆஃபரிங் பற்றி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டரோட இன்ட்ரடக்ஷனே, 1ஆம் அதிகாரத்தினுடைய இன்ட்ரடக்ஷனே த பர்ண்ட் ஆஃபரிங், பலி, தகன பலி. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால். ஏன் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும்? இன்னைக்கு நம்மளாம் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். உங்களில் யாராவது ஒருத்தராவது பலி செலுத்த வந்திருக்கிறீங்களா? இல்லை. ஏன்னா 2 சொல்லுவோம். ஒன்று நான் பாவமே இல்லைன்னு போய் சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா விஷயம் தெரியும் என் பாவத்துக்காக இயேசு மரித்தார்னு உண்மையை சொல்லுவோம். ஆனால் அன்னைக்கு இயேசு இன்னும் பிறக்கவே இல்லை. அன்னைய காலத்தில் நம்ம இருந்திருந்தோம்னா, நீங்கள் இஸ்ரவேலில் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, தானோ எப்ராயிமோ மனாசேவோ பிறந்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். கவனிங்க, ஆலயத்துக்கு வரணும். வெறுங்கையாக வர முடியாது. எப்படி வர முடியாது? வெறுங்கையா? அப்போனா என் நிறைய காசு எடுத்துன்னு வருமா? அதுவும் வர முடியாது. வந்தால், அப்படி ஆலயத்துக்கு வந்தால், கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், ஆட்டு மந்தையிலும் மாட்டு மந்தையிலும் ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. முதல் முறை ஆண்டவர் பேசுகிறாரு, ஆட்டு மந்தையிலும் மாட்டு மந்தையிலும். அந்த வேர்டு பாருங்க, பலி செலுத்த வேண்டும். சாக்ரிஃபைஸ். பலி என்றால் சாக்ரிஃபைஸ். பலி என்றால் அந்த மிருகம் தப்பு பண்ணல, கூட்டு வரான அவன் தப்பு பண்ணியிருக்கான். என்ன பண்ண போறீங்க? சாரி கேட்க வரவன்
தாம் பண்ண தப்ப அந்த மிருகத்தின் மேல வைக்க போறான். People are still in Mount Sinai. மவுண்ட் சினாய் கீழே இருக்காங்க. என்னடா மக்கள் இது, என்னடா இந்த ஜாதி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. ஒருத்தன் என்கிட்ட ப்ரே பண்ண வந்தா, ஒருத்தன் என்கிட்ட பாவம் மன்னிப்போட வந்தா, ஒரு ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ வர வேண்டும், கொண்டு வர வேண்டும், வெறுங்கையாய் வராது. ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டிருக்கு. இனிமே இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நீ வரும்போது உனக்கு எந்த ஸ்மெல் வருமோ இல்லையோ, இந்த ரத்த ஸ்மெல் வரும். சும்மா அப்படி திங்க் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக என்ன ஸ்மெல் வரும்? ரத்த ஸ்மெல் வரும். ஆட்டு மந்தையோ மாட்டு மந்தையோ அந்த ஸ்மெல் வரும்பொழுது தான் அங்கே சர்வாங்க தகன பலி ஏறெடுக்கப்படும். எரியிற ஸ்மெல் வரும். மாமிசம் எரியிற ஸ்மெல் வரும். மாமிசம் எரியிற ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. It has to be given as a burnt offering. அதை கர்த்தர் முகருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பல நேரத்தில் இந்த புத்திக்கு எட்டாத காரியங்களை அன்னைக்கு லேவியர் ஆகமத்தில் லேவியர்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இது நடக்கும்போது நான் உன்னோடு பேசி கொண்டிருப்பேன். ஆசாரியர்கள் பலி செலுத்தி நிற்பாங்க. மோசே கூட ஆண்டவர் பேசிட்டு இருப்பார். அந்த சிஸ்டமை கர்த்தர் சொல்லி தருகிறார். ஒருவன் வருகிறான், அவன் ஆட்டு மந்தையிலோ மாட்டு மந்தையிலோ கொண்டு வருகிறான். ஆமென். கொண்டு வரானா? கொண்டு வருகிறான், செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து. இந்த வேர்டு மறந்துடாதீங்க. so that he would be received. ஆமென். அந்த வேர்டு என்னதுங்க? அங்கீகரிக்கப்படுறது. காணிக்கை என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீங்கள் யாருக்கோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு பொக்கே கொண்டு போய் கொடுக்குறீங்க. நீங்கள் கொண்டு போய் நின்ட்டிங்க, ஃபோட்டோகிராஃபர்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரிசீவ் பண்ணுறவங்க வாங்கலைன்னா எவ்வளோ ஹர்ட் ஆகும் இல்லை? ரிசீவ் பண்ணுறவங்க வாங்கலைன்னா உடனே என்ன பண்ணுவோன்னா, இவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்கன்னு அவங்களுக்காக அந்த கல்யாண மண்டபமோ எங்கே போகிறோமோ அவங்களுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்களுடைய பிஏ, அவங்க கையில் கொடுத்துருவோம். இல்லை மொய்னா அதை எழுதுகிற இடத்துல கொடுத்துருவோம். ஆர்டருக்காக கொண்டு வந்த காணிக்கையை யார் கையில் கொடுக்க போகிறீங்க? அதனால தான் நான் சொல்லுவேன், காணிக்கை கொடுக்கும்போது என்கிட்ட கொடுக்காதீங்க. நான் யார் ரிசீவ் பண்ணுறது? எத்திருப்பா எங்கே வச்சு அவர் காலில் விழுங்க. சாமி, என்கிட்ட ₹1 தான் இருக்குது, ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு பிரச்சனை இருக்குது. இந்த ₹1 ஏற்றுக்கோ சாமி, எனக்கு ₹1 கோடி கொடு சாமி. அவர் வாங்கிட்டார்னா ₹1 கோடி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஆண்டவரே, எனக்கு நிற்கவே தெம்பில்லை, உன் ஆலயத்துக்கு வந்துருக்கிறேன், கை தட்டினுக்கிற சாமி, நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது, தலை சுற்றுது, என்னோட இந்த சின்ன பலவீனத்தை வாங்கிட்டு என்னை பலப்படுத்து சாமின்னு சொல்லலாமா வேணாமா? த ஆஃபரிங் ஹேஸ் டு பி அக்செப்டட். 2 பேர் காணிக்கை செலுத்த போனாங்க. இந்த மைண்ட் அப்படியே வச்சுப்போம். நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, ஆதாமுக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேர் காயின், இன்னொருத்தன் பேர் ஆபேல். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன் ஆனான். கரெக்டா? காயின் நிலத்தை பயிரெடுக்கிறான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்து. கொஞ்சம் புரிஞ்சுங்க, காயின் நிலத்தின் கனிகளை கொஞ்சம் எடுத்துட்டு அப்பா கையில் கொண்டு வந்து கொடுத்தான், ஆதாம் கையில் கொடுத்தான். ஆதாம் வாங்கி பழுத்த பழங்களை சாப்பிட்டார். எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணுறாரோ இல்லையோ, அப்பா கிட்ட கொடுத்தா மாதிரி தெரில, ஏவாள் கையில் கொடுத்தா மாதிரி தெரில. எங்கே எடுத்துன்னு வரான் காணிக்கையை? கர்த்தர் கையில். எனக்கு தெரில அன்னைக்கு கர்த்தர் எங்கே இருந்தார், இவங்க ஆலயம் கட்டியிருந்தாங்களா, இல்லை ஆண்டவர் அங்கே வந்தாரா, இல்லை பரலோகத்தில் தேவதூதர்கள் ரிசீவ் பண்ண போனாங்களான்னு தெரில. அப்படியே கிறிஸ்டல் கிளியராக அப்படியே படிங்க, எடுத்துக்கின்னு வரான். எங்கே வரான்னு தெரில. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? காயின் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா நினைக்கிறீங்களா? காணிக்கை எடுத்துகிட்டு வரான். ஆபேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடட் இன்ஃபர்மேஷன் வருது. தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். And the Lord had respect unto Abel and to his offering. அப்பனா ஆண்டவர் வாங்கிட்டார். இனிமே நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை, நான் கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கிட்டா தான் எனக்கு நிம்மதி, இல்லை என்றால் நிம்மதி இல்லை. ஆண்டவர் ஏற்றுக்கிற ஒரு கான்செப்ட் தான், ஆண்டவரே இந்த புளி, ஆண்டவரே எடுத்துக்க, ஆண்டவரே பிடிச்சிக்காண்டவரே, கையை கட்ட. நமக்கு சிலர் காசு கொடுப்பாங்க, நம்ம சிலர் காசு பிடி அவங்க வேணான்னுவாங்க. வச்சுக்க பாக்கெட்டில் போட்டுருவோம். அவங்கள வேறு வெளியில் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ண முடியுமா?
எனக்கு நீ காணிக்க கொடுக்கறதுக்கு நான் நிறைய ரூல் வச்சுருக்கேன். நீ கொடுக்குறன்றதுக்காக நான் வாங்கிக்கவே மாட்டேன். இதுதான், இப்படி தான் தரணும். காயின் ஏதோ எடுத்துகிட்டு வந்தான், ஆபேல் ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு வந்தான். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். இனிமே இஸ்ரவேலர்களுக்கு புது ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. நான் காணிக்க கொடுக்க ரெடி, அவர் ஏற்றுக்க ரெடியா? அவர் ஏற்றுக்க மாட்டார்னா எதங்க ஏற்றுக்கிறாரு? உடம்பு சரியில்லாத மனுஷனை பார்க்கும்போது கேட்குறோம், எங்க அவர் எதுக்காக சாப்பிடுவார்? அவர் வந்து ஏதாவது நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வாங்கிட்டு வாங்க. ஆமேன். ஏதாவது புரோட்டீன், புரோட்டீன் மாதிரி வாங்கிட்டு வாங்க. ஹார்லிக்ஸ் சாப்பிட மாட்டார், அது போல் வாங்கிட்டு போகிறது போல. வாட் இஸ் காட் அக்செப்டிங் டுடே? எதை ஏற்றுக்கொள்கிறார்? அதை அவர் சொன்னதானே தெரியும் சொல்ல போகிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எதை கொண்டு வர போகிறானா? பழுதற்றதா இருக்க வேண்டும். It should be blameless, without blemish இருக்க வேண்டும். It should be male, ஆணா இருக்க வேண்டும். புரிஞ்சுங்க, என்னவா இருக்கணும்? ஒரு பழுதும் இருக்கக்கூடாது, ஆணா இருக்க வேண்டும். வாலண்டியரா வரணும், யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆரோன், நீ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஆளுக்கு ஒரு ஆடு கொண்டு வாங்க அப்படி சொல்லாத. It should be voluntary. நான் ஏற்றுக்கணும்னா things should be voluntary, out of his own will. நம்ம ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டவர். நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பலாத்காரம் பண்ணுகிறவர் கிடையாது. ஓன் வில் தான். ஹல்லேலூயா. இதை கொண்டு வருகிறானா பாவ நிவர்த்திக்கென்று. புரிஞ்சுங்க, முதல் முறை லேவியராகமத்தில் ஒரு ஆடு பற்றி பேசுகிறாரு. ஆடோ மாடோ வரப்போது ஒரு தனி மனிதன் கர்த்தருக்கு காணிக்க எடுத்துகிட்டு வரான். கர்த்தர் வாங்கிக்க போகிறாரு. இதில் தனி மனிதனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. என்ன ஆசீர்வாதமா? அவன் பாவ மன்னிப்பு பெறப்போகிறான். பாவ நிவர்த்தி. சொல்லுங்க, என்னதுங்க? பாவ நிவர்த்தி. பாவத்தை தள்ளுறாரு, பாவத்தை வழிச்சு எடுக்கிறார், பாவத்தை வைப் பண்ணுறாரு, பாவத்தை பிச்சு போட போகிறார், பாவத்திலிருந்து காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. கொண்டு வந்து தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து, எங்க? அந்த மிருகத்து மேலே வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசல் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவுள்கள். ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஒருத்தன் வந்தான்னா தாம் பண்ண தப்புக்கு ஒரு காலை மேலே கை வைப்பான், வச்சுட்டு அதை அடிப்பான். அவன் அதை அடிக்கலைன்னா யார் தப்பு பண்ணாலும் அவனுக்கு அடி விழும். அந்த ரத்தம் வரும். ஆரோனின் குமாரர்கள் அதை பிடிப்பாங்க, பிடிச்சி பலிபீடம் எங்கும் தெளிப்பார்கள். இந்த ஒரு வேலைக்கு ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு இருந்தார்னா நீங்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பீங்க? என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்கும்? நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன். ஒன்றும் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது, சுத்தமாக இருக்காது, க்ளீனாக இருக்காது. ஆனால் க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். எல்லாம் கோல்டு, திரைசிலைகள் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டானது, லினனில் இருக்குது. ஒரு ரத்தம் கூட எங்கேயும் படக்கூடாது, பலிபீடத்தின் மேலே தாக்கணும், ஒரு ஸ்மெல் வரக்கூடாது. பண்ணோம். சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க. இதெல்லாம் பலிபீடத்து மேலே நடக்கும். அப்போது ஆசாரன் குமாரர் பலிபீடத்து மேல் அக்கினி போட்டு அக்கினி மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரனாகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் அக்கினி இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதன் குடல்களையும் தொடைகளையும் அதில் தண்ணீரால் கழுவானாக. அவைகள் எல்லாம் ஆசாரியின் பலிபீடத்து மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்கப்படுவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. ஒரு பெரிய காலை வந்துச்சு, ஃபுல்லாக முதல்ல அடிச்சுட்டாங்க, ரத்தம் வந்துருச்சு, ஏற்கனவே கழுவிட்டாங்க, அடிச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சு A to Z எல்லாத்தையும் பலிபீடத்து மேலே கட்டை அடுக்கி முழுவதும் தகனிக்க கடவன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த ஸ்மெல்லு உங்களுக்கு பிடிக்குமா? நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா வேக வைக்கிற ஸ்மெல் இல்லை, இது ஃப்ரை பண்ணுற ஸ்மெல் இல்லை, பர்ன் பண்ணுற ஸ்மெல். ஆனால் இங்கே வசனம் சொல்கிறது இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. நான் பல நேரம் யோசித்தது உண்டு, ஆண்டவரே நீங்கள் எங்கேயும் சாப்பிட்டதை நான் பார்த்ததில்லை, ஆனால் நீங்கள் முகர்ந்ததை நான் பார்க்கிறேனே. ஹல்லேலூயா. நம்ம வசனத்தை தானே தியானிக்கிறோம், பாயிண்ட்டை விட்டு இங்கே வெளியில் போகல இல்லை. ஆண்டவர் வந்து இந்த காளையை சாப்பிட்டார்னு போடல திருச்சபையே, இதை முகர்ந்தார். எனக்கு தெரில, ஆண்டவருடைய கண்கள் உலகெங்கும் நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல ஆண்டவருடைய நாஸ்டில்ஸ், மூக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு தெரியலையே, வானம் வருது, சிங்காசனம் பூமி வருது பார்த்தபடி இங்கே இருக்கிற இந்த ஸ்மெல் எப்படி பரலோகம் போகும் என்று எனக்கு தெரியவில்லையே.
இன்றைக்கி புதன்கிழமை நம்ம இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிள்ளைங்க சமைக்க வருவாங்க. புதன்கிழமை ப்ரேயர் நடந்துன்னுக்கும் போதே அவங்க சமைப்பாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாம்பார் மாதிரி இருக்கே, இல்லை 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 இது வந்து காரக்குழம்பு மாதிரி இருக்குது. நம்ம மைண்டு ஃபுல்லாக அதில் போகும். ஆமாம் ஆமாம் ஆமாம், பிரியாணி மாதிரி இருக்குது. It is a sweet fragrance, sweet savor unto the Lord. It is a burnt offering. It is a burnt sacrifice, totally burnt. முழுமையாக எரிக்கப்படுகிறது. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த மனுஷன் காணிக்கை செலுத்திட்டு போயிட்டான். ஆசாரியர்கள் அதை கொளுத்தி அவங்க ஸ்மெல் பண்ணுறாங்க. பிரதர் சிஸ்டர், இந்த ஸ்மெல்லாம் நீங்கள் முகந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு லங்கில் ப்ராப்ளம் வந்துடுங்க. இந்த ஃப்ளேமை முகர்ந்தா, இந்த ஃப்ளேம், இந்த ஸ்மெல் ஆரோன் முகர்வதற்காக அல்ல, கர்த்தர் முகர்வதற்காக. நான் ஆரோனோட குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தேன்னா, அப்பா ஏன்பா கடவுள் இப்படி பண்ணுறாரு, என்னதுப்பா இது, அதை நெருப்பில் போகிறதுக்கு நம்ம கையில் கொடுத்தா நம்ம சாப்பிட்றலாமாப்பான்னு கொஞ்சம் புரிஞ்சுங்க திருச்சபையே. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது, அது இந்த மரமண்டைக்கு புரியல. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் இந்த மண்டைக்கு புரியல. அந்த ஒரு மனுஷன் பிழைக்கணும்னா இந்த காலை எரிக்கப்படணும், இந்த ஸ்மெல்லு ஆண்டவர்களை போய் சேரணும். அப்பொழுதுதான் அவன் மன்னிக்கப்படுறானா. பாவம் எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது நமக்கு புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் நம்ம எல்லாமே சிம்பிளாக நினச்சிப்போம். சாப்பாடு வந்துடும், அதுனா அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றினா சாப்பாடு அப்படின்னுவோம். அப்போ அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும், அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றினா சாப்பாடாடா அவனுக்கு, வந்து செஞ்சுப்பார் சொல்கிறாங்களா இல்லையா? It is a big process. Big process. What is this process? Redemption from sin. பாவத்திலிருந்து விடுதலை, பாவ நிவர்த்தி. ஹல்லேலூயா. பெரிய ப்ராசஸ். ஒரு காலை அதை ஃபுல்லாக கொளுத்தணும், கட்டை போட்டு எரிய வைக்கணும். ஆரோனுடைய குமாரர் இந்த வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரத்தத்தெல்லாம் தெளிச்சிச்சு. எவ்வளோ நேரம் ஒரு காலை எரியும்னு எனக்கு தெரில. ரெண்டாவது ஆள் எப்போ நிற்பான், மூணாவது ஆள் எப்போ நிற்பான்? இல்லை, ஒரு டாக்டர் கையில் போகிறோம், அவர் 5 நிமிஷம் தான் பார்க்குறாரு. அதிலே கேட்குறோம் எத்தனாவது டோக்கனு? 30. ஐயோ நான் வரல, நாளைக்கு வரேன் அப்படின்றோம். இதில் எத்தனாவது டோக்கன் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரில. எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஆனால் ஆரோன், நீ செய்யணும். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இதை படிக்கும்போது நான் நிறைய நேரம் யோசிப்பேன், அப்பா உங்கள் ஊழியம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குப்பா, என்னால் முடியலப்பா அப்படின்னும் போது இவங்கள படிக்கும்போது எனக்கு தெரியுது, உன்னோட உணர்ச்சிகளை வச்சு செய்கிறது என்னோட ஊழியம் இல்லை, எனக்கு கீழ்ப்படுகிறது தான் உன்னோட ஊழியம். நீ எனக்கு செய்கிற ஊழியம், என் சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணு, நீ நல்லா இருப்ப. ஆமேன். செம்மறி ஆடாக இருந்தாலும் வெள்ளை ஆடாக இருந்தாலும் இப்படி தான் பழுதற்ற கடாவை கொண்டு வரணும். கர்த்தருடைய சந்நிதியின் பலிபீடத்தின் வலது புறத்தில் அதை கொல்ல கடவன். ஆரோனுடைய குமாரர்கள் சுற்றிலும் தெளிக்க கடவன், சந்து சந்தாக வெட்ட கடவர்கள். ஆமேன். அக்கினில், நான் 12ஆம் வசனம் படிக்கிறேன், கட்டைகள் மேல் அடிக்க வைக்க கடவன். குடல்களையும் தொடையும் கழுவானாக, எல்லாத்தையும் கழுவி அவைகளையும் கொண்டு பலிபீடத்தில் தகனிக்க கடவன். இதுவும் சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான complete body is burnt completely, ஃபுல்லாக இருக்குது. இது கர்த்தருக்கு சகந்த burnt offering, complete burnt offering. Fire can consume anything. நெருப்பு என்பது எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். எந்த பொருள் இருந்தாலும் அதுக்கு ஒரு பாய்லிங் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்கும், மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம நெருப்பில் கடாய் வைக்கிறோம்ல, இரும்பு கடாய் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லை? தீ அதிகமாக நெருப்பினுடைய தன்மை, அதனுடைய டெம்பரேச்சர் கூட்ட கூட்ட இருமே உருகிடுமா, அது பேர் மெல்ட்டிங் பாயிண்ட். அப்போ நெருப்பு என்பது எதையும் உருக்கும். ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? நெருப்பு உருகிற டெம்பரேச்சரில் எரிச்சு தானே கத்திலாம் செய்கிறாங்க, கத்தி பாத்திரம்லாம் செய்கிறாங்க. அப்போ நெருப்பே உருகிறதுனா ஃபயர் கேன் கன்சியூம் எனிதிங். முதல்ல எரிஞ்சு போகிறது வைக்கோல். ஹல்லேலூயா. ஃபயர் கேன் கன்சியூம் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அப்போ நெருப்பு வந்து ஒரு சரீரத்தை கொன்று அழித்து இல்லாமல் போகிறது என்றால் அந்த மனிதன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாமையா இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறீங்க என்ற அர்த்தம். அப்போ பாவம், sin is very 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 dangerous.
ஆதாம் அன்னைக்கு சும்மா அப்படியே கீழ்ப்படியாமல் போயிட்டார்ல. ஆண்டவர் சாத்தான் சொன்னான் ஏவாளை பார்த்து, ஏவாள் நீ வந்து இந்த பழத்தை சாப்பிட்டனால சாப்பிட மாட்டேன், ஏவாள் சாப்பிட்ரு அப்படின்னா அவளும் சாப்பிட்டா. அது நாங்கள் இல்லைங்க, கர்த்தர் கையில் அது நாங்கன்ற விஷயமே இல்லை. ஒரு மனிதன் தவறு இழைத்திருந்தால் அதற்கு பிராயச்சித்தம் செய்திருக்க வேண்டும். பைபிள் இஸ் வெரி வெரி சீரியஸ். அதனால தான் நம்மளாம் தகுதி இல்லாத மக்கள். கிறிஸ்து நம்மை காப்பாற்றவில்லை என்றால் அந்த எரியிற அக்கினி கந்தகத்தில் நம்ம மாட்டியிருப்போம். ஃபயர் would have consumed us. மாடுனா காளைனா அப்படி பலி செலுத்தணும், ஆடு செம்மறி ஆடு வெள்ளாடுனா அப்படி பலி செலுத்தணும். பறவையாக இருந்தாலும் அதே தான், காட்டுப்புறா இருந்தாலும் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து அதே தான் ஆசாரன் பலிபீடத்திட்ட வரும்போது அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்தவிட்டு இறை பையை அது மலத்தோடு கூட எடுத்து அதை பலிபீடத்தின் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்துல போட்டு, இதில் வந்து குடலை கழுவணும், இதில் இறைப்பையை கழுவ முடியாது, சாம்பல் இருக்கிற எழுந்து விட்டு பிரிம்பு சட்டைகளுடன் இரண்டாக்காமல் பலப்பாடாக பின்பு அந்த ஆசாரின் பலிபீடத்தில் அக்கில் இருக்கிற கட்டைகள் மேல் தகனிக்க கடவன். அது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த தகன வாசனையான தகன பலி. 3 கிரைட்டீரியா பிரித்தார். பணக்காரன் காளையை கொண்டு வரான், மிடில் ஏஜ் பர்சன், மிடில் கிளாஸ் பர்சன் செம்மறி ஆடு வெள்ளாடு கொண்டு வரான், ஒரு ஏழை புறா குஞ்சு. ஜீசஸ் கூட 8ஆம் நாள் விருத்த சேதனம் வரும்பொழுது அதுதான் கொண்டு வந்தார். பறவைகள் தான், புறா தான் எடுத்துகிட்டு வந்தார் பலி செலுத்த. என்னங்க சொல்ல வராங்க இந்த இடத்துல? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் த லெசன் தட் வி ஆர் லேர்னிங் ஹியர்? வாட் இஸ் காட் டீச்சிங் அஸ் ஹியர்? It brings relief to the sinner. ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பண்ணிட்டேன், எனக்கு ஒரு ரிலீஃப் வேணும், எனக்கு மூச்சு விட டைம் கிடைச்சா போதும் அப்படிங்கிறவனுக்கு தான் இது. எனக்கு தப்பு பண்ணதுலேருந்து ஆண்டவர்கிட்ட கனெக்ஷனே இல்லை, எனக்கு ஆண்டவர் கூட ஒரு கனெக்ஷன் வேணுங்க அப்படின்றவனுக்கு தான் இது. நான் ஆண்டவரோடு கூட நெருங்க வேண்டும். ஆண்டவரோட நெருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இட் இஸ் அன் காஸ்ட்லி ஆக்டிவிட்டி. அப்போ இந்த மனுஷன் வருஷத்தில் ஒரு நாள் யோம் கிப்பூர் என்று வைத்துக்கொள்வோமே, வருஷத்தின் ஒரு நாள் பாவ நிவர்த்தியின் நாளில் இதை கொண்டு வரான். he has to pay a big price. யோசிச்சு பார்ப்போமே, நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு மனுஷன் தப்பு பண்ணதுக்கு ஒரு காளை அப்படின்னா எத்தனை காளை நம்ம செலுத்த வேண்டியது இருக்கும்? ஆமேன். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த சர்வாங்க தகன பலியை பற்றி தான் பேசினார், பேர்ன்ட் ஆஃபரிங் பற்றி தான் பேசினார். இந்த பேர்ன்ட் ஆஃபரிங் நம்ம கொண்டு வந்து கொடுப்போம், ஆனால் செய்கிறது யார்? ஆசாரியர். ஹல்லேலூயா. என்டையர் அனிமல், முழுமையாக முழு அனிமல் வந்த பிறகு தான் கம்ப்ளீட் ரீகன்சிலியேஷன். இந்த மனுஷன் இப்போ கர்த்தாவே ஸ்தோத்திரன்ட்டு போகலாம். What does this say? Our God is a holy God. நம்முடைய தேவன் உண்மையான தேவன், பரிசுத்தமான தேவன். பிற தெய்வங்கள் போல அல்ல. உலகத்தில் அநேக தேவர்கள் தேவதைகள் உண்டு, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இதுக்கு இந்த வேர்டு, இந்த சாக்ரிஃபைஸ் என்ற வேர்டு ஓலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேர்ன்ட் ஆஃபரிங் இருக்குல்ல, சர்வாங்க தகன ஓலா அப்படின்னா அர்த்தம்னா டு கோ அப். நெருப்புக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா? அது மேல் நோக்கி தான் போகும். ஆனால் தான் தீ பத்தும் போது நீங்கள் உயிர் பொழைச்சி வாழணும்னா குனிஞ்சிக்கிட்டு ஓடணும்னு சொல்லுவாங்க. விழுந்துடக்கூடாது. இதே நேரத்தில் என்ன பண்ணோம்? ஆமாம், குனிஞ்சிக்கிட்டு ஓடணும். ஏன்னா மேலே போக 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 வரும் அந்த புகை வான. இட் இஸ் கோயிங் அப். இட் இஸ் a soothing aroma to God. இந்த ஸ்மெல் மேலே போகும்போது கீழே உள்ளவனுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்கிறது. வெரி காஸ்ட்லி அட்டோன்மெண்ட். ரொம்ப 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 காஸ்ட்லி. அது யூதர்களால் மட்டும் தான் பண்ண முடியும். நடு காட்டில் 40 வருஷம் வனாந்தரத்தில் வரும்போது எங்கேருந்து இத்தனை காலை கொண்டு வர சொன்னாரே, கொண்டு வந்தாங்களே. எங்கேருந்து இந்த கட்டை? யோசிச்சு பாருங்களேன். அவங்களே நாடோடிகள் வீடு இல்லாமல் டென்ட்டில் போகிறாங்க. எங்கேருந்து இந்த கட்டை எடுத்துன்னு வந்தாரு? டைட் ஊழியம். ஆரோனுக்கு அவங்க டைட் ஊழியம். வீட்டுக்கு கூட போல, உலகத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. ஏத்தியர் என்ன பண்ணுறான், எபூசியர் என்ன பண்ணுறான், கிர்காஸ் என்ன பண்ணுறான், வேலையில் ஆண்டவர் 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 ஆண்டவர். அப்படியே மலை மேலே ஏறி செத்து போயிட்டாரு ஆரோன். அப்படியே அவங்க மகன் எலியேசர் மேலே போட்டாங்க. அவரும் அப்படியே தான் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். லேவிய ஊழியம் என்பது ஆண்டவர் 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 ஆண்டவர். மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள்.
என் ஆண்டவருடைய மன்னிப்பை இந்த மனிதர்களுக்கு பெற்றுத் தருகிற ஊழியம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை ப்ரிப்பேர் பண்ணுறார். அன்னைக்கு போல வெள்ளாட்டுக்கடா இளங்காளையோட ரத்தம் அல்ல, இயேசுவின் ரத்தத்தை மக்களுக்கு போதிக்க நீ ஆயத்தமா என் மகனே, உன்னை லேவியனாய் ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா. வஈக்ரா and he called. லேவியராகமம் என்றால் வஈக்ரா, அவர் அழைத்தார் என்று. என்னை அழைத்தார் என்கிற நம்பிக்கையோடு கூட எழுந்து நின்று கர்த்தர்களை அர்ப்பணிக்கலாம். அப்பா நீங்கள் என்ன பாதையில் நடத்தினாலும் நான் ரெடி. ஒரு அதிகாரத்துக்கு முன்னாடி ஆரோனுக்குன்னா நடக்கணும்னே தெரியாது. இவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க், காம்ப்ளிகேட்டட் ஒர்க். இதுதான் இப்படிதான் 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 இப்படிதான். வெளி உலகத்துலேயும் அதை பண்ணுவாங்க, ஒரு கறி கடையில் அதை பண்ணுவாங்க. ஆனால் இது வேற, இது பரிசுத்தமான இடம். யூ ஆர் ஹோலி. வெளி உலகத்தில் பேசுகிறோம், ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தில் வேற பேச்சு பேசுகிறோம். வெளி உலகத்தில் காரியங்கள் நடப்பிக்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்தில் வேற காரியங்கள் நடக்கிறோம். Let us prepare ourselves. It is very significant. இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். எனக்காக அர்ப்பணிக்கிற ஒரு ஊழியம். நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்பா இவ்வளோ நாள் பிண்டா நடத்துனீங்க, நாளைக்கு என்ன காம்ப்ளிகேட்டடானு என்ன சொல்லி தருவீங்கன்னு தெரில. நான் ஆயத்தமாக இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். லெட்ஸ் சரண்டர் டு காட். நாம உகந்த காணிக்கையாக கர்த்தருக்கு அப்படியே அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மையே பலியாக கேட்கிறார். ஆண்டு சமூகத்தில் அப்படி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா, எங்களையே நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்கிறப்பா தகப்பனே என்ற ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. தகப்பனே தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடு முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடு முற்றிலும் எரித்துவிடும், உகந்த காணிக்கையா அப்பா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா அன்பின் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த காலை வேளையில் ஆவியானவரே அப்பா லேவியராகமம் 1வது அதிகாரத்தில் அப்பா அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே.
அப்பா இப்பொழுதும் நீங்க என்னை மறைத்து நீங்க பேசுவீராக. அப்பா உம்முடைய வார்த்தை அப்பா என்னிலிருந்து புறப்படுவதாக. அப்பா உம்முடைய கருத்துல முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷாலோம். லேவியராகமம் 1ஆவது அதிகாரத்துல கர்த்தர் என்னோடு கூட பேசின வசனங்கள் 9, 13 மற்றும் 17. 9. அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. 13. குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடுவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. 17. பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக. பின்பு ஆசாரியன் அதை பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன். இது சர்வாங்க தகன பலி. இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இந்த வசனங்கள்ல இருந்து நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு பாவம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்றால் பழுதற்ற பலிகளை ஆண்டவருடைய பலிபீடத்தில் செலுத்துவார்கள். அதாவது காளை, வெள்ளாட்டுக்கடா, பறவைகள் இவை போன்றவைகளை செலுத்தும் போது எந்த விதமான தழும்புகள் இல்லாததா இருக்கணும் மற்றும் பரிசுத்தமானதை தேவனுக்கு தகன பலியாய் செலுத்துவார்கள். அது பழைய ஏற்பாடு காலத்துல இது ஒரு கட்டளையாக இருந்தது. இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல அப்படிப்பட்ட பலிகளை தேடி நம்ம எங்க போக முடியும்? ஆனால் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை அவர் நிவர்த்தி ஆக்கிவிட்டார். இன்றைக்கும் நம்ம ஊழியம் செய்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வெளி உலகத்தில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். நம்ம எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள நிலைத்து இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு ஏற்ற பலிகளை எப்படி செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வெள்ளாட்டுக்கடா, இளங்காளையினுடைய ரத்தத்தை செலுத்தினார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் அதை சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நற்கிரியைகளை உடையவர்களாயும் நற்காந்தங்களை உடையவர்களாயும் அவருடைய வாசனை வீசும் திரவியங்களாயும் நாம் இருந்து ஆண்டவரை பிரதிபலிக்கும் போது ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாய் இருப்போம். இன்றைக்கும் நம்மிடத்துல காணுகிற குற்றங்களை, குறைகளை எல்லாம் மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்கு ஏற்ற பலிகளை செலுத்தி நம்ம வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக நம்ம டெய்லி நிறைய நமக்கே தெரியாம குறைகள், குற்றங்கள், மாம்சத்தில் எவ்வளோ நம்ம செஞ்சிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவருக்கு ஏற்ற நம்ம சுகந்த வாசனையா நம்ம இருக்கலாம். சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் இருக்காரு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குறைகள், குற்றங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட தேவன் இன்றைக்கும் நமக்காக அவர் நம்மோடு கூட இருக்காரு. அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய ஆவியின் கனிகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரை போல நமக்குள்ளேயே அந்த ஆவியின் கனிகளை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கும்போது அது சுகந்த வாசனையா இருக்கும். அவியானவரே அப்பா, ஓரி பலபா ஷதரதல பொரி பாக்க பர பல பாக்கபா, ஓரி ஆந்தரதல போ ஷதரதல பொரி பாக்க பர பல பாக்கபா. அப்பா, எங்களுக்காக சிந்தப்பட்ட அதே ரத்தம் தகப்பனே, அப்பா இந்த வேலையில எங்க மத்தியில தகப்பனே, அப்பா எங்களுக்காக ஒரு விசையாய் தகப்பனே எங்க மீது தெளிக்கப்படுவதாகப்பா. அப்பா இன்றைக்கு எங்களுடைய குறைகள், குற்றங்கள், அப்பா பாவங்கள் தகப்பனே நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா, நீங்க இறங்கி வருவீராக. அப்பா நீங்க இறங்கி வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, எங்களை நீங்க ஆளுகை செய்வீராக. ஓரி பாபா ஷதரதல பொரி பாக்கபா, ஓரி ஆந்தரதல போ
கபரபலபாகபா ஓரிபாகபா அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா உமக்கேற்ற பலிகளை செலுத்த அப்பா உமக்காய் பரிசுத்தமாய் வாழுகிற வாழ்க்கை அப்பா எங்களுக்குள்ள நீங்க தருவீராக. அப்பா எல்லா சத்துருக்களின் சூழ்ச்சிகளை நீங்க அதமாக்குவீராக. அப்பா உமக்கு பிரியமான பாதையில எங்களை நடத்துவீராக. அப்பா எங்க ஒவ்வொருவருக்குள்ளும் தகப்பனே அப்பா உம்முடைய அன்பை நீங்க கட்டளையிடுவீராக இயேசுவே. ஓ ரிபா ஓ ஷதனதனதரதலபோ ரிபாகபா அப்பா உமக்காக எழும்பி பிரகாசிக்க தகப்பனே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுவீராக. இந்த வேளையில அப்பா எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய குறைகளை, எங்களுடைய பாவங்களை நாங்க ஒப்பு கொடுத்துட்டோம் தகப்பனே. நீங்க எங்களை இந்த வேளையில சுத்திகரித்த கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய ரத்தத்தை அப்பா இந்த நேரத்துல அப்பா எங்க மீது ஓரி மாக்கமா ஷதனதனத ரிபாலபா ஷபரபலபாகபா ஓரி கலபா ஷபரபலபாகபா அப்பா நீங்க தெளிப்பீராக. இந்த வேளையில எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவியானவரே அப்பா பரத்திலிருந்து தகப்பனே ஓரி மாக்கபா அப்பா எங்களுக்காக அன்றைக்கு அப்பா நீங்க அப்பா சிந்தின ரத்த துளிகளை ஓரி மாக்கபா ஓ ஷபரபலபாகபா ஓரி மாக்கபா ஓரி பலபா ஷரலபா ரிபாகபா அப்பா எங்க மீது தெளிப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்களை முற்றிலுமா அப்பா உம்முடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல தகப்பனே எங்களை நீங்க அப்பா மன்னித்தீரே, அம்மாக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குறைகளை, குற்றங்களை அப்பா நீங்க மன்னிப்பீராக. உம்முடைய பாதையில எங்களை நடத்துவீராக. முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.